கடங்கார பயலே, வட்டிக்கு வாங்க தெரியுது, கொடுக்க தெரியாது, கொடுக்க தெரியாது. தாய், என் புருஷனை ஒண்ணும் பண்ணிராத. ஏண்டா, கொடுத்த காசை கேட்டா உன் சொந்த வீட்டுக்கே களவாணி பய மாதிரி ரவைக்கு ரவை வந்து போவ. இச விளக்கு வச்சு பிடிக்கணுமாக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல வட்டியும் முதலமா வந்து சேரல, உன் டங்க வர டிங்க வர அப்படியே கிழிச்சிட வேண்டிய மாப்பிளை. ஏமா, உன்ட கை நீட்டி காசு வாங்குறவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். ஏதோ ஜாமீன் கையெழுத்து போட்ட பாவத்துக்காக முதலுக்கு மேல வட்டியை கட்டிட்டேன். கொஞ்சம் பார்த்து மரியாதை பேசுமா. மரியாதையாடா வேணும் உனக்கு? மரியாதை இந்த வாங்கிக்கடா. இத தாண்டா இந்த ஈஸ்வரி கொடுக்கிற மரியாதை. ஏண்டா இசுக்கு, எங்க அண்ணிங்க என் கூட இல்ல, பொட்டச்சுதானே. ஏமாத்து பிளான் பாத்தியா? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. ரொம்ப பேசுறீ. யாருடி இவ? என் அக்கா பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. விருந்தாளியா வந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும். இல்ல சொந்தி சிரிச்சு போகும். ஏய், இன்னும் அரை மணி நேரத்துல மொத்த பணமும் வந்து சேரணும்டி. அரை மணி நேரத்துல 3 லட்சம் ரூபாய் எப்படிமா கொடுக்க முடியும்? ஒரு வாரம் டைம் கொடுத்தாய், என் தலையை அடமான வச்சு அதை நான் கொடுத்துடுறேன். இந்த ஈரப்பெரு வச்ச தலையவா? ஒரு வாரம் டைம் கொடுத்தாய், எப்படியாவது கடன். என்னடி ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம்? சரி, இப்ப படம் கொடுக்கறதுக்கு நான் வழி சொல்றேன், நீ கேளு. ஒரு பிள்ளைக்கு தாயானாலும் இன்னும் கட்டு கொலையாம நீ நச்சுனதான் இருக்க குமரி மாதிரி. ஏய், எப்படியும் நீ வீட்டை விட்டு வெளியில வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறப்போ இங்க கடை வச்சிருக்கிற 4 பேர் உன்னைய பார்த்து சொல்லு விடாமையா இருக்க போறாங்க. இப்படி போக்கத்தவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட போறவன் வரவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா திருப்பி கொடுத்துடலாம். என்னடி யோசிக்கிற விசுக்கிற முடிவெடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கந்துபட்ட கேஸ்ல உன்னை உள்ள தள்ளுறேன் பாரு. ஏண்டி லா படிக்கிற என்கிட்டவே சட்டத்தை பத்தி பேசுறியா? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ படுத்த அந்த கல்ல உடைக்க. ஏய் யாத்தே, இந்த பரமாய் அவளை வெட்டி கூறு போடுடா. ஏண்டி 6 அடி ஒசர ஆம்பளைங்களே என் முன்னாடி மூச்சு விடுறதுக்கு பயந்துகிட்டு முச்சந்தி ஓடி ஒளிறானுங்க. ஒரு புடி கொஞ்சம் மாதிரி இருக்கிற நீயே தைரியம் இருந்தா என் கன்னத்துல கை வச்சிருப்பேன். என் கன்னத்துல கை வச்ச உன் உடம்ப அத்தனை பேரும் ஒட்டு துணி இல்லாம இப்ப பாக்குறேன். மயிலுக்கு வேட்டிய போத்தின வள்ளலு. இந்த சண்டே ட்ரௌசரை கட்டி அம்மனமாக்கி அடிச்சு விரட்டுங்கடா. இந்த ஈஸ்வரி ரூட்ல எந்த பையன் வந்தாலும் அவனுக்கு இதுதான் கதின்னு தெரிஞ்சுக்கணும். பொம்பளையா நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சாதாண்டி புரிஞ்சுப்ப.
பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இனிமேல பொம்பளையா நடந்துக்க. என்னப்பா பாருங்கப்பா, பொம்பளை மாதிரி